சொந்த வீடு வாங்குற பல பேருக்கு இன்னைக்கு வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் கொஞ்சம் பெருசா வேணும். ஏன்னா இன்னைக்கு எல்லார் வீட்லயுமே ஆல்மோஸ்ட் வந்து 2-3 டூ வீலர்ஸ் இருக்கு, இல்ல காரு, டூ வீலர், இப்படி நிறைய வெஹிக்கிள்ஸ் வச்சிருக்கோம். அப்படிங்கிறதுனால பார்க்கிங் ஸ்பேஸ் பெருசா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஏத்த மாதிரி சூப்பரான வீடுங்க இது. இந்த வீட்டோட பிளான் சொல்றதுக்கு முன்னாடி லொகேஷன் சொல்லிடுறேன். கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல வீரபாண்டி பிரிவுல இருந்து வந்தீங்கன்னா சாமநாயக்கன் பாளையம் ஏரியால இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோர்ல மட்டும் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண 2 BHK இண்டிபெண்டன்ட் வில்லாங்க. இதோட பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30க்கு 50, 3 சென்ட் கிழக்கு பார்த்த மாதிரி ரொம்ப அழகான சைட்டு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனே பாருங்களேன், செம்ம டார்க்கா வைப்ரண்டா இருக்கிற மாதிரி கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி இருக்கிறதுனால பார்த்தா எல்லாருக்குமே மோஸ்ட்லி வந்து ரொம்ப பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படியே கிழக்கு பார்த்த மாதிரியே ரேம்ப் கொடுத்து பார்க்கிங் ஏரியா நான் சொன்ன மாதிரி பெருசா கொடுத்துருக்காங்க. ஏன்னா கரெக்டா இந்த கேட்ல இருந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா 11க்கு 16 சைஸ்ல பார்க்கிங் ஸ்பேஸ். பட் இந்த பக்கமும் செட் பேக் ஸ்பேஸ் இருக்கு, இந்த பக்கம் இந்த ஸ்டேர் கேஸ் இருக்கிற ஏரியா எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசிவா தான் இருக்கு. ஸோ பெரிய கார் நிறுத்தினா கூட எக்ஸசிவா நீங்க டூ வீலர்ஸ் எல்லாம் நிறுத்திக்கலாம். அந்த மாதிரி பெரிய கார் பார்க்கிங் ஏரியா. ஸோ போர்ட்டிகோ ஃபுல்லாவே உங்களுக்கு பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. மேல சீலிங்ல ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவல் போர்வெல்லும் இருக்கு, வாட்டர் சம்பும் இருக்கு. எல்லாரும் கேட்குற மாதிரி அவுட்டர் பாத்ரூம் ஒரு 5க்கு 5 சைஸ்ல நமக்கு ஸ்டேர் கேஸ்க்கு கீழே இருக்கிற இந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா என்னதான் வீட்டுக்குள்ள எல்லா பெட்ரூம்ஸ்ல பாத்ரூம் இருந்தாலும் எக்ஸசிவா அவுட்டர் பாத்ரூம் கேட்கறவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவுட்டர் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. தென் வீட்டை சுத்தியுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒருத்தர் நடந்து போயிட்டு வந்து வீட்டை கிளீன் பண்றதாகட்டும் இல்ல பெயிண்ட் பண்றதாகட்டும் அதுக்கு ஏத்த மாதிரி செட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது கிழக்கு பார்த்த சைட் அப்படிங்கிறதுனால வீட்டோட மெயின் டோருமே கிழக்கு பார்த்த மாதிரி டீக்குட் டோரா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அஸ் யூஷுவல் ஹால் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி 16க்கு 16 சைஸ்ல நல்ல ஸ்கொயர் ஷேப்ல பர்ஃபெக்டா கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாம் மஸ்டர்ட் கலர்ல இருக்கிற மாதிரி கிளாஸ் விட்ரிஃபைட் டைல்ஸ், சீலிங்ல ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா பக்கமும் விண்டோ இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் நல்ல காத்தோட்டம், வெளிச்சம் ஜம்முன்னு இருக்கும். ஹாலில் இருந்தோம்னா லைட்டே தேவையில்லை, வெளிச்சம் இருக்கும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனா சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒன் சைடு ஆரஞ்சு, ஒன் சைடு ப்ளூ, மற்ற சைடில் ஒயிட் கலர் அப்படிங்கிறப்ப கான்ட்ராஸ்டாக அழகாக இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா ஒரு கிரானைட் ஆர்ச்சு. இது வந்து கிச்சன் கம் டைனிங் ஏரியா. ரெண்டும் சேர்ந்து 10க்கு 16 சைஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லா கவர் பண்ணாம சின்னதா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி கொடுத்ததுனால நல்ல ஸ்பேஷியஸாவே இருக்குங்க. ஃபுல் எல் ஷேப்ல வந்து கிச்சன் கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க. கிரானைட்லேயே சிங்க் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாவே ஷெல்ஃப் ஏரியா, நம்ம கிராசரிஸ் வச்சுக்கலாம். அந்த பக்கம் ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. மேல லாஃப்ட் இருக்கு. டைனிங் ஏரியாலையுமே உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாரும் லேடிஸ் கேட்குற மாதிரி நிறைய ஷெல்ஃப் யூனிட்ஸ் இருக்கிற மாதிரி கிச்சன் கம் டைனிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 2 விண்டோவும் இருக்குங்க. கிச்சனுக்கு ஒரு விண்டோ, டைனிங் ஸ்பேஸ்க்கு ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க. அப்படி வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம், ஹாலில் இருந்து நம்ம வந்து தெற்கு பக்கமாக அப்படி என்ட்ராகிற மாதிரி ஒரு பெட்ரூம் 10க்கு 16 சைஸ்ல மாஸ்டர் பெட்ரூமா கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பாருங்களேன், டபுள் கலர் 2 சைட்லயும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு லைட் ஆரஞ்சு கலர், இந்த சைடு ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் இருக்கு, 2 பக்கம் விண்டோ கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்புங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா ராயல் ப்ளூ கலர் அண்ட் ஆஷ் கலர் காம்பினேஷன்லாம். வால் டைல்ஸும் அதே டைம் நமக்கு ஆன்டிஸ்கிட் டைப்ல வந்து ஃப்ளோரிங் டைல்ஸும் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமா கொடுத்து இன்னொரு பெட்ரூம் கொஞ்சம் காம்பேக்டா கிட்ஸ் பெட்ரூம் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து 10க்கு 11 சைஸ்ல இருக்கு. காம்பேக்டான பெட்ரூமுங்க. கிட்ஸுக்கு இல்லை வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். ரூம் கொஞ்சம் சின்னதா இருந்தாலும் 2 சைடு இருந்தும் வெளிச்சம் வர மாதிரி 2 பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல புக் ஷெல்ஃப் இல்லைன்னா நம்ம வந்து காஸ்மெட்டிக் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷெல்ஃப், மேலே லாஃப்ட்டுமே இருக்கு. இதுலேயும் வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற 2 பாத்ரூமுமே நமக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்ல கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியால இருந்து ஸ்டேர் கேஸ் கொடுத்து மேலே வந்தோன்னா ஓப்பன் டெரஸ் ஏரியா தான். நல்ல தண்ணி குப்பை தண்ணிக்கு தனித்தனியாக ஆர்கேட் டேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே நீங்கள் ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு உங்களுக்கு பில்லர் மேலே வரைக்குமே ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியா. இப்போ தான் நல்ல ஒரு டெவலப்பிங் கண்டிஷனில் இருக்குது. ஒவ்வொரு வீடாக அப்படி நிறைய வீடு இங்கே குடியிருந்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷனும் போயிட்டு இருக்குங்க. வீட்டோட டோட்டல் காஸ்ட் 55 லட்ச ரூபா. நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம். வீடு பிடிச்சிருக்கு, நேரில் விசிட் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.